அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கூலி எப்படி இருந்தது உங்களுக்கு? என்ன சொல்றது, ஆல் டைம் பெஸ்ட் ப்ரோ. இனி பாஷா நம்ம சொல்ல வேண்டாம், இனி கூலி சொன்னா போதும். படத்துல லாஜிக் மிஸ்டேக் நிறைய இருக்கு. எங்கேயுமே இல்லை சார். ஜெயிலர் ஃபெயிலியர் ஆகணும் உட்காந்து ஜெயிலர் டிசாஸ்டர்னு போட்டாங்க, வேட்டையன் டிசாஸ்டர்னு எழுதினாங்க. இதே மாதிரி கூலி டிசாஸ்டர்னு சாயங்காலம் 6 மணிலேருந்து எழுதிட்டாங்க. நல்லா இல்லைன்னு சொல்றது தான் வந்து உடனே ரீச் ஆகுது. இல்ல அதுக்கு காரணம் விஜய் ரசிகர்களா? நான் ஓப்பனாவே இல்லை, விஜய் ரசிகர்கள் இப்போ தான் நான் சொல்லல சார், டிக்கெட்டுக்கு நமக்கு ஒரு அடிமை. இப்படி கமல் ரசிகர்கள் நமக்கு பரம்பரை அடிமை, இவங்க இப்போ புது அடிமை. எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஆளுகன்னு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் இருந்திருக்காங்க. ஏன் அந்த தகாத வார்த்தைகள் இல்லையா? அந்த பையன் வந்து பேசுறான், அது என்ன நடந்திருக்குன்ற கூட அந்த விஷயம் கூட நம்மளுக்கு தெரியல. ஆனா இவர் பேசுறதா வைரல் ஆகுது. ரூத்லெஸ் சார். இவனுங்கெல்லாம் இப்போ சும்மா சார், சும்மா நாங்கள் சொல்றதுலாம் நம்ம ஒண்ணுமே இல்லாத காலகட்டத்தில் வெறும் தலைவரை சும்மா எவனாவது எங்கேயாவது சொன்னதுக்கெல்லாம் சண்டைக்கு அப்படி ரூத்லெஸ்ஸாக இருந்தாங்க. இந்த அன்னைக்கு நேற்று அவர் சொல்றாரு, அந்த கிளி கிளிக்கிறாரு, யோசிச்சு பாருங்க அவரோட பிரைம்ல எப்படி. விஜய் ஃபேன்ஸுக்கு சினிமான்னு யாரு சார் பார்த்தா எனக்கு தெரியும், ரஜினியை பார்த்து தெரியும். விஜய்க்கே ரஜினியை பார்த்தா திருப்பி இவங்க என்ன சார் இன்னைக்கு வந்தாங்க. நீங்க எங்க போய் விளையாடணும்னு உனக்கு தெரியும். நீ ஒரு அஜித் படத்துல போய் கத்து, இன்னைக்கு ஆளுன்னு ஆக்குனதே ரஜினி, அவர் இடத்துல போய் கத்துனா அப்புறம் இவ்வளவு பெரிய தகாத வார்த்தையை பேசுறது ஒரு ரஜினி ரசிகர்களோட இல்ல ஒரு கரெக்டான ஒரு விஷயமான்னு கேட்கிறேன். நான் மறுபடியும் சொல்றேன் சார், இது லீகலி லாஜிக்கலி என்ன கேட்டீங்கன்னா தப்பு சார். தப்பு தானே. எமோஷனலி இதை விடலாம் நீ ஒஸ்டா எங்கேயும் வாங்க மாட்டேன். அவன் விஜய் ரசிகன் கூட சொல்லலையே சார். எவனா இரு நீ, ஃபர்ஸ்ட் அடி வாங்குவ, அதுக்கப்புறம் தான் நீ யார் என்னன்னு தெரிய வரும். அதை தானே சொல்றோம். ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. கூலி ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். ஆஃப்டர் ரிலீஸ் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் நம்ம பார்க்கும் பொழுது சத்யன் ப்ரோ நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. கூலி எப்படி இருந்தது உங்களுக்கு? நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கா இந்த கூலி? அது என்ன சொல்றது, ஆல் டைம் பெஸ்ட் ப்ரோ. பாஷாவை தொட்டாச்சு ப்ரோ. ஓகே, ஆமாம், பாஷாவை தொட்டாச்சு. இனி பாஷா நம்ம சொல்ல வேண்டாம், இனி கூலி சொன்னால் போதும். ஏன்னா 30 வருஷமாக பாஷான்னு அது ஓகே, அது ஓவர். அதாவது உலகத்திலேயே அதுதான் பெஸ்ட் படம்ன்றது உண்மைதான். ஒரு இந்தியன் சினிமாவில் ஒரு ஒரு மிக முக்கியமான படமாக இருந்தது உண்மைதான். அது போதும், அது நிறுத்திக்கலாம். இனிமேல் கூலியை வச்சு நம்ம கூலியை பெஞ்ச் மார்க்காக செட் பண்ணுவோம். கூலியை பெஞ்ச் மார்க்காக செட் பண்ணி, கூலியை ஏன் பெஞ்ச் மார்க்காக செட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு லாஜிக்கல் ரீசன் ஒன்று இருக்குது. எப்படின்னா, ஒரு படத்தை வச்சு கமர்ஷியலாக இவ்வளோ தூரம் கூட்டத்தை கூட்ட முடியுன்றதுக்கும் ஆரம்ப புள்ளி நம்ம தான். அதையும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினி எத்தனையோ விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 100 சொல்லலாம் சார், கரெக்டுங்களா? யோசிச்சு எப்படின்னு சொன்னோன்னா நெருக்கி 100 சொல்லிடலாம். இதெல்லாம் அவர் தான் ஆரம்பிச்சாருன்றதோட பிரபலப்படுத்தினார். ஏன்னா உங்களுக்கும் தெரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, தலையை சீவுறது வந்து இவர் தான் முதல்ல சீவினாரா, தலையை எப்படி கோதி விடுறது இவர் தான் கோதி விட்டாருன்னா இல்லை, உலகத்தில் எல்லாரும் பண்ணது தான். பட் அதை பிரபலப்படுத்துனது தலைவர் தான் அப்படின்றது வந்து இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுமாரி அது இல்லாமல் ஆரம்பித்ததும் அந்த ஆரம்ப புள்ளியும் ஒரு தான் பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு படத்தை வச்சு இன்னைக்கு தமிழ் சினிமாவினுடைய, இன்னும் சொல்லப்போனால் இந்திய சினிமாவினுடைய ப்ரீமியர் ஷோ கலெக்ஷன், Day 1 கலெக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது இல்லாமல் வேறு இன்னும் பல ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா 10 வருட பழைய ரெக்கார்டுகள், 5 வருட பழைய ரெக்கார்டுகள், இண்டஸ்ட்ரீஸ் நம்பர் 1 ரெக்கார்ட்ஸு, சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 ரெக்கார்ட்ஸு, வெப்சைட்ஸில் புக்கிங் பேஸ்டு நம்பர் 1 ரெக்கார்ட்ஸு, இப்படி எல்லாமே பண்ண முடியும். அதுவும் ஒரு படத்தை வச்சு அது 75 வயசில் ஒரு நடிகர் பண்ண முடியும். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கமர்ஷியல், ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிம் தேசரிவியோட பண்ண முடியும்னா இந்த படம் தான் அப்படின்னு கூலி வந்து ஒன்று பெஞ்ச் மார்க் ஃபிலிம்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி பாஷாவை ரீப்ளேஸ் பண்ணலாம். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 1995 எப்படி அது ஒரு கமர்ஷியல் படங்களுக்கான பைபிளோ டிக்ஷனரியோ, அதே மாதிரி 2025 இதுக்கு மேலே கமர்ஷியலாக யாராலையும் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. எழுதி வச்சுக்கலாம். நீங்கள் என்னென்னா, அதாவது இப்போ ஹாலிவுட் லெவலில் ஒர்க் அவுட் பண்ண போறீங்கன்னா நீங்கள் அவெஞ்சர்ஸ் அதெல்லாம் வேறு இருக்குது. அதெல்லாம் இந்தியாவில் எடுப்படாது சார். நீ இந்தியன் ட்ராமாஸ், இந்தியா பேஸ்டு, இந்த மக்களுக்கு புரிஞ்ச மாதிரி அதே அந்த அம்மா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், சித்தப்பான்னு இந்த சென்டிமெண்ட்டு அதையும் ஒர்க் அவுட் பண்ணி, அதே நேரத்தில் மாஸ் எலமெண்ட்ஸையும் காமிச்சு, சூப்பர் ஸ்டாருக்கான எலமெண்ட்ஸையும் காமிச்சு, அதே நேரத்தில் மல்டி ஸ்டாரை கொண்டு வந்து அதையும் அக்செப்ட் பண்ண வைக்கிறதுலாம் வந்து இங்கே இந்தியன் சினிமாவுடைய பீக்கு சார். எல்லாராலையும் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு ஸ்டார் காஸ்ட் உள்ள படமும் இந்தியாவில் கிடையாது. அப்படி ஒரு ஸ்டார் காஸ்ட்லேயே ஒர்க் பண்ண. ஸோ இதை விட நீங்கள் என்ன கமர்ஷியலாக என்ன பண்ணிட முடியும்? மல்டிபிள் ஸ்டார் காஸ்ட்டு, லீட் ஸ்டார்ஸ் எல்லாமே. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இன்டென்ஸாக ரஸ்டிக்கான ஸ்டோரி. அதே நேரத்தில் தொய்வே இல்லாமல் படம் ஓடிக்கிட்டே இருக்குது. அதாவது குதிரையோட வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு படம், சிறுத்தை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. இப்படி ஒன்று இருக்கும்பொழுது ஒரு ஒரு தின் லைனில் ஒரு சென்டிமெண்ட் ஓடுது. அதே நேரத்தில் ரொமான்ஸ் இருக்குது, அதே நேரத்தில் காமெடி இருக்குது. முதல்ல லோகேஷ் கனகராஜுக்கு படத்தில் சிரிக்கிற அளவுக்கு பெரிய சிரிக்கிற அளவுக்கு காமெடி இருக்குன்னு அந்த படம். இப்படி எல்லாமே இருந்து
அதை ஒரு 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 பீக்கு கொண்டு போய் விண்டேஜையும் கொண்டு வந்து, ஏன்னா பாஷாவில் விண்டேஜ் கொண்டு வரும்போது தான் நாடி நரம்பெல்லாம் பொட்டச்சு தெரிக்கும். இதெல்லாம் அவ்வளோதான், நேற்றுலாம் ஃப்ளாட்டு செத்தாச்சு தேட்டர்லேயே. அந்த விண்டேஜ் போர்ஷன் கடைசியில் கிளைமேக்ஸ் வரும்போதுலாம் அப்பா அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரண்ட்டில் ஒரு 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 வாக் போவார். ஏன்னா எனக்கு என்ன சார், உலகத்திலேயே நடந்தால் மட்டுமே போதுன்றது அவருக்கு தான். இது பல லட்சம் பேர் சொல்லிட்டாங்க, சொல்கிறேன் மறுபடியும் அதை ஒரு தடவை எல்லாம் முடிச்சுட்டு சூப்பர் ஸ்டார் ஆட போகிறாரு. அந்த நடக்க ஆரம்பிக்கும் போது ஒரு வைப்பு நமக்கு வந்து, அது என்ன ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, நடக்க தானே போகிறாரு. ஆனாலும் அவர் நடந்தாருன்னா முடிஞ்சுது. அதுதான் மாசுன்னு நம்மளை ஃபீல் பண்ண வச்ச ஒரு அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல். எல்லாமே A to Z, பாடல்கள் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, பேக்ரவுண்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அந்தந்த கேமியோஸ்க்கு இம்பார்ட்டன்ஸு, அந்தந்த கேமியோஸோட என்ட்ரி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சத்யராஜோட அந்த சத்யராஜுக்கும் தலைவருக்குமான அந்த ஸ்டோரி, அந்த பேக் ஸ்டோரி, அந்த ட்ராமா, அந்த தலைவருடைய மனைவின்ற அந்த டச்சு, இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகி விண்டேஜ் போர்ஷன் ஒர்க் அவுட் ஆகி கிளைமேக்ஸ் பீக்கு போனது. அதே நேரத்தில் இன்டர்வல் அதை விட நல்ல பீக் போனது. ஒரு மொரட்டு வில்ல, அதாவது அதையும் நாகார்ஜுனட்டேருந்து புல் ஆஃப் பண்ணது. இப்படி எல்லாமே சேர்த்து இதுக்கு மேலே 2025 உங்களால் கமர்ஷியல் பண்ண எடுக்க முடியாது சார். ஓகே, இதுக்கப்புறம் 130 வருஷம் நீங்கள் இந்த படத்தை அடிக்கிறதுக்கு தான் போட்டி போடுது. ஒரே பாஷா, ஒரே பேட்டை, ஒரே ஜெயிலர், இப்போ 2வது ஜெயிலர் வந்துட்டு இருக்கு, ஒரே ஜெயிலர், ஒரே கூலி, அந்த வரிசையில் இணைஞ்சிருச்சா? ஆமாம் சார். சார் அதாவது இது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா சார், கரெக்டாக ஆரம்பிக்கணும்னா பாஷா சார். பாஷாவுக்கு அடுத்தது இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ண படம், எக்ஸ்பெக்டேஷனோட படங்கள் வரும் சார், தவறும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லிங்காவே ஹைலி எக்ஸ்பெக்டட் மூவி, செத்து பிழைச்சி வந்தார் சார் 2016. அவர் உயிரோட பார்க்க போகிறோம், தேட்டரில் பார்க்க போகிறோன்னே தெரிச்சுட்டு சட்டையை கிழிச்சிட்டு போனோம். அதுக்கு முன்னாடி கோச்சரியானுக்கு அப்படி தான் போனோம், அது வேறு கதை. லிங்கால அவரான்னு போனோம். எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பெரிய அளவில் இருந்தது. இப்போ அன்னைக்கு கூட நான் உங்கள்கிட்ட சொன்னேன், யூடியூப் சர்வர் கிராஷ் ஆகிறதுலாம் இப்போ தான் லிங்காகவே கிராஷ் ஆனிச்சு, நைட்டு கிராஷ் ஆனிச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம என்னென்னா எதுக்கு சொல்ல வரோன்னா, எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்த்து, அதாவது இந்தியன் எக்ஸ்பெக்டேஷன், இந்தியா லெவலில் ஒரு கிரேஸோட எதிர்பார்த்து அதை பூர்த்தி பண்ண படங்கள்ன்றது ஒரு டைம்லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஷா சார் எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ண. உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருந்தா, முத்து பாஷா அளவுக்கு இல்லைன்னு சண்டை போட்டாங்க தெரியுமா? முத்து பாஷா அளவுக்கு இல்லைன்னு சண்டை போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சன் டிவியில் சாயங்காலம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, ரைட்டுங்களா? இதெல்லாம் நடந்தது, அதெல்லாம் அப்போ நடந்தது சார். அப்போது பாஷாக்கு அடுத்தது அதை விட்டு நேராக வந்ததுன்னா, என்னைய கேட்டால் படையப்பா வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்த படம் தான், அது பூர்த்தி பண்ணிச்சு. ஆனால் பாஷா அளவுக்கான இல்லை சார். ஸோ பாஷா அளவுக்கு அடுத்து அப்படி டைரெக்டாக கொண்டு வரணும்னா இதுதான் சார், சிவாஜி தான். நடுவில் பாஷா விட இன்னைக்கு கூலியை விடலாம் எக்ஸ்பெக்டேஷன், அது வேற மாதிரி ஆயிடுச்சு ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் அப்படி தான் சார் சிவாஜி. சங்கர் கூட தலைவர் இணைய போகிறாரு, தலைவர் வேற மாதிரி வர போகிறாரு, சன் டிவியில் ப்ரோமோ அது இதை போட்டு கொண்டு எடுத்தா, அதுதான் ப்ரோமோலாம் வந்த டைம் சார், உருவான டைம் சார். இந்த அன்னியனுக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க சார், ஆனால் முடியல சார். சிவாஜியோட ப்ரோமோ இப்போ கூட நான் ஞாபகப்படுத்தினா, சின்ன ப்ரோமோஸ் இந்த நைட்டு எல்லா நாடகத்தையும் போட்டதுக்கப்புறம் ஒரு செக்மெண்ட்டை, ட்ரெய்லர் செக்மெண்ட் போட்டு கட் பண்ணுவாங்க சார். அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து அதை விட பூர்த்தி பண்ண படம் சார். அதுக்கப்புறம் எந்திரன், அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி பண்ண படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2010க்கு அப்புறம் டைரெக்டாக கபாலி சார். கபாலி வந்து ஃபேன்ஸுக்கு பிடிக்கல, மற்றபடி ஓவராலாக எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு சார். அதுக்கப்புறம் டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கூலி தான் சார். 2016க்கு அப்புறம் ஏற்கனவே 2025. ஏன்னா ஜெயிலர் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் அந்த படம், இது எக்ஸ்பெக்டேஷனோட வந்து எனக்கு தெரியும் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட பூர்த்தி பண்ணி எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு அப்படின்னா கூலி தான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் அவுட்புட் அப்படின்ற அந்த ஒரு டைம்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கூலி இணைஞ்சிருச்சு. கூலி வந்து எனக்கு தெரிய அது ஆரம்பமே பார்த்தீங்கன்னா 180+ கோடி, 180+ கோடி முதல் நாளில் வசூல் பண்ணுறதுன்றது இந்தியாவில் நடக்கலை அப்படின்னா நடந்துருச்சு. இப்போ புஷ்பா பண்ணியிருக்கு, 2வது நம்ம படம் அப்படின்னு வைங்களேன். ஆனால் ஏ சர்டிஃபிகேட்டோட ஒரு படம் பண்ணியிருக்கா அப்படின்னா பண்ணவே இல்லை, நம்ம படம் தான் முதல் படம். 2வது பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை வயசுல ஒருத்தர் பண்ணியிருக்காருன்னா பண்ணலை, நம்ம தான் முதல்ல. இதே லோகேஷ் கனகராஜ் வேறு ஏதாவது படத்துக்கு பண்ண முடிஞ்சா அப்படின்னா முடியல, நம்ம தான் முதல்ல. எப்படி பார்த்தாலும் அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்றது தேவை. அவர் இருந்தால் தான் தமிழ் சினிமாவில் எப்பயுமே கலெக்ஷன்ஸ்ன்றது யார் வேணாலும் பண்ணலாம் சார், நீங்கள் யார் வேணாலும் பண்ணலாம். அவர் கூட சேர்ந்து பண்ணும்போது அதுக்குன்னு அப்படியே டபுள் மடங்கு ஆகும் சார். அதுதான் உண்மை, அதை சாதிச்சிட்டார். படத்தில் லாஜிக் மிஸ்டேக் நிறையா இருக்கா? எங்கேயுமே இல்லை சார். அப்புறம் யார் இதை ஸ்ப்ரெட் பண்ணுறா, என்ன நடக்குது? சோசியல் மீடியாக்களில் இந்த படம் ரிலீஸ் ஆகி எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோக்கு அப்புறம் நிறைய நெகட்டிவ்ஸ் தான் நம்மளால அங்கே. அது தலைவர் படத்துக்கே உரித்தானது சார். அது ஒரு கூட்டமே இருக்காங்க போனோம். அதான் நம்ம அன்னைக்கு நம்ம இதே தான் வந்து சார் ஜெயிலரை ஃபெயிலியர் ஆகணும்னு உட்காந்து ஜெயிலர் டிசாஸ்டர்னு போட்டாங்க. ஜெயிலர் டிசாஸ்டர்னு வாயை திறந்து, அதாவது ஒரு மனசாட்சி இப்படி பேசுகிறவனால சொல்ல முடியுமா சார்? சொல்ல முடியாது. வேட்டையன் டிசாஸ்டர்னு எழுதினாங்க. வேட்டையன் வந்து ஜெயிலரோட கலெக்ஷன் கம்மி, அதனால் வேட்டையன் டிசாஸ்டர்னு எவனாவது சொல்ல முடியுமா சார்? இதே மாதிரி கூலி டிசாஸ்டர்னு சாயங்காலம் 6 மணிலேருந்து எழுதிட்டாங்க. என்னைக்கு 14ஆம் படம் ரிலீஸ், 13ஆம் சாயங்காலம் 6 மணிலேருந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவர் படத்துக்கு டிசாஸ்டர்னு சார் ஓப்பனாக சொல்லணும்னா
10 வருஷம் 50 வருஷமா 5 டிக்கேடா, ஒரு டிக்கேடுக்கு ஒரு அடிமை நம்மகிட்ட இருப்பாங்க. சரி. சரிங்களா? 10 வருஷத்துக்கு ஒரு அடிமை நமக்குன்னு இருப்பாங்க. ம். அவங்க பாவம். ஒன்றும் என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போ கலெக்ஷன் இது மட்டும் நார்த் அமெரிக்கன் கலெக்ஷன் மட்டும் பேசுவேன். நார்த் அமெரிக்கன் எல்லா ஏரியாவும் சார் ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீமியர் ஷோவில் யூகே போடுறாங்க, ஆஸ்திரேலியா போடுறாங்க. நான் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் கூட சொல்லலை. ப்ரீமியர் ஷோ கலெக்ஷன் 127,000 பவுண்ட்ஸ்னு போட்டிருக்காங்க யூகேல. அதையே ஒன்றும் அடிக்கலான்றாங்க. ரைட்டுங்களா? இன்னும் 9 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரெக்கார்டு அடிக்க போகிறேன்றாங்க. இதெல்லாம் பார்த்தா வயிறு எரிமை அறியாதா? இவங்க இதெல்லாம் தான் நான் அடித்து வச்சுருக்கேன், நான் தான் அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் இவர் வச்ச ரெக்கார்டை 10 வருஷம் கழிச்சு அடிக்கிற அளவுக்கு தான் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சதுன்னா கஷ்டம் தானே போடுவாங்க. அதனால் வந்து அதுக்கு முந்தின நாள்லேருந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவர் படம் நல்லா இருக்குன்னு 1,00,000 பேர் சொல்லுவான் சார். ரைட்டுங்களா? நல்லா இல்லைன்னு 100 பேர் சொல்லுவாங்க. அந்த 100 பேர் யாரா இருக்கு? அந்த 100 பேருக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரியுது. இந்த 1,00,000 பேர் என்னன்னா, இது ஒரு வேலையாண்டா போய் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக தலைவரை கொண்டாடிட்டு வெளியில் வந்து அந்த வைப் என்ஜாய் பண்ணிட்டு நேராக வேலையை பார்க்க போவோம்னு போயிடுவாங்க. அந்த 100 பேரோட வேலை என்னன்னா, உட்காந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீட்டாக யூஸ் பண்ணி அது எவ்வளோ அழகாக மேனிபுலேட் பண்ண முடியுமோ பண்ணி அதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதை ஒன்றும் சார் இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, பார்க்குறோம், ஆஹா நல்லா இருக்குன்னு ஒருத்தன் போட்டிருக்காண்டா அப்படின்னு ஒரு 100 பேர் போட்டுருவான் லைக் இவருன்னு. எவனாவது நல்லா இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறானு தெரியுமா, அவனும் என்ன பண்ணிடுறானு, ஒருத்தன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அது 1000 பேர் போய் லைக் போட்டுறான். சரிங்களா? ஸோ அப்படி நல்லா இல்லைன்னு சொல்கிறது இன்றைக்கி ரீச் ஆகுது. நல்லா இல்லைன்னு சொல்கிறது தான் வந்து உடனே ரீச் ஆகுதா? இல்லை, அதுக்கு காரணம் விஜய் ரசிகர்லாம் நான் ஓப்பனாகவே கேட்டேன். இல்லை, விஜய் ரசிகர்கள் இப்போ தான் நான் சொல்லலை சார், டிக்கெடுக்கு நமக்கு ஒரு அடிமை இருக்கான். சரி, அப்படி கமல் ரசிகர்கள் நமக்கு பரம்பரை அடிமை. இவங்க இப்போ புது அடிமை. எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஆளுகன்னு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் இருந்திருக்கான். இல்லை, அவங்க ரியலாக விஜய் ரசிகர்லான்னு தெரியாமையே நிறைய இடங்களில் நான் பார்க்கும் பொழுது விஜயோட ஃபோட்டோ அவங்க வச்சிருக்காங்கன்ற ஒரு காரணத்துக்காக பாருங்களேன், அவங்க தான் நாங்களை பண்ணுறாங்க, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது அவங்க மேலே அது சுமத்துறது இல்லை. இல்லை சார், இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி தேட்டரில் ஒருத்தன் படமே பார்க்காம பேசியிருக்கான். அதுதான் அதுவும் தான் அங்கேயே போட்டு பொழந்துருக்காங்க. அடிக்க தான் இல்லை, வெட்டி தேட்டரில் போன தடவை அடிச்சிட்டாங்க, இந்த தடவை அடிக்கல. ஏன் அந்த தகாத வார்த்தைகள் இல்லையா? அந்த பையன் வந்து பேசுறான், அது என்ன நடந்திருக்குன்ற கூட அந்த விஷயம் கூட நம்மளுக்கு தெரியல. ஆனா இவர் பேசுறதா வைரல் ஆகுது. ரஜினி ஃபேன்ஸ் மெச்சூரிட்டி கோவத்துல எல்லாருக்கும் ஒரு கோவம் இல்லை. ஒரு நிமிஷம், நீங்க மெச்சூரிட்டின்றதுக்குள்ள கொண்டு போயிறாங்க சார். ரூத்லெஸ் சார். இவனுங்கெல்லாம் இப்போ சும்மா சார், சும்மா நாங்கள் சொல்றதெல்லாம் அரசியல்வாதிங்க கூட, அரசியல் கட்சிங்க கூட, அரசியல் என்ன சொல்றது, தொண்டர்கள் கூட, அரசியல் கட்சி தொண்டர்கள் கூட சண்டை போட்டாங்க. நாங்கள் இவங்க எல்லாம் அந்த இடத்துக்கே வரல. சரிங்களா? இப்பவும் பார்த்தீங்கன்னா இவங்க ஏதாவது என்ன சொல்றது தரையில் இறங்கி கூட சண்டை போட்டுருக்காங்க. ஃபேஸ்புக்லாம் சண்டை போட்டுருக்காங்க, ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் சண்டை போட்டுருக்காங்க. நம்ம ஒன்றுமே இல்லாத காலகட்டத்தில் வெறும் தலைவரை சும்மா எவனாவது எங்கேயாவது சொன்னதுக்கெல்லாம் சண்டைக்கு போவோம். அப்படி ரூத்லெஸ்ஸாக இருந்தவங்க சார். இந்த அன்னைக்கு நேற்று அவர் சொல்கிறார், அந்த கிளி கிளிக்கிறாரு, யோசிச்சு பாருங்க அவரோட பிரைமில் எப்படி இருந்திருப்பாரு. யோசிச்சு பாருங்க சார். இப்படி தான் இருந்தவங்க எல்லாரும். இப்போ சார் எல்லா சாம்ராஜ்யத்துக்கும் ஒரு முடிவு, ஆரம்பம் முடிவு, ஒரு முடிவுன்னு இருக்கும் சார். முடிவுனா இது முடிவே இல்லாத சாம்ராஜ்யம் மாதிரி போயிட்டு இருக்காது, வேறு கதை. இருந்தாலும் அந்த ஏஜ் குரூப், ஏஜ் டிஃபரன்ஸ்ன்றது இருக்கும். ஆனால் விண்டேஜ்னு எல்லாருக்கும் ஒன்று இருக்கும். அதுதான் அந்த படமே. ரைட்டுங்களா? அந்த மாதிரி ரஜினி ஃபேன்ஸ் விண்டேஜ் எல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்த்துட முடியாது சார். இருந்தாலும் அந்த பையனை அந்த மாதிரி தகாத வார்த்தை வச்சு பேசி அதுதானே சார் சொல்கிறேன். நீங்கள் விளையாடுறது எவன்ட்ட வேணாலும் போய் விளையாடலாம். ஏன்னா உங்களுக்கு சினிமான்னு காமிச்சு விட்டதே நாங்கள். உண்மை தானே சார்? விஜய் ஃபேன்ஸுக்கு சினிமான்னு யார் சார் பார்த்தா அவங்களுக்கு தெரியும்? ரஜினியை பார்த்து தெரியும். விஜய்க்கே ரஜினியை பார்த்தா திருப்பி இவங்க என்ன சார் இன்றைக்கி வந்தவங்க. அப்போ நீங்கள் எங்கே போய் விளையாடணும்னு உனக்கு தெரியும்ண்ணா. நீ ஒரு அஜித் படத்தில் போய் கற்று, ரைட்டுங்களா, ஓகே. நீ இல்லை சூர்யா படத்தில் போய் கற்று, இல்லை நீ ரஜினிண்ணா உன்னைய ஆளுன்னு ஆக்குனதே ரஜினி, அவர் இடத்துல போய் கற்றுனா அப்புறம் நீ இது பண்ணக்கூடாது. சரி, நீங்கள் லாஜிக்கலாக வரீங்க, இல்லை லீகலி வரீங்க அப்படின்னா பண்ணியிருக்க கூடாது சார். நீ ரஜினி ஃபேன்ட்ட போய் பண்ணேன்னா அவன் சும்மா விடுவான். அவன் படம் பார்த்தானா இல்லையான்னு கூட அந்த அண்ணனுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் எடுத்ததுமே அவர் பேசும்போது அவனை பேசவே விடல. அந்த பையனை நான் அதுதான் சார் சொல்றேன். நீ எங்க முன்னாடி வாளே ஆட்டக்கூடாது சார். வாள் இருக்கிறதே தெரியக்கூடாது. அவ்வளவுதான் சார். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சார். நீங்க இப்போ ஒரு பாலகிருஷ்ணா ஃபேனு, சரி, ஒரு பாலகிருஷ்ணா படத்துக்கு முன்னாடி படம் ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு அல்லு அர்ஜுன் ஃபேன் போய் இதை பண்ணுவானா சார்? நினைப்பானா சார்? நினைச்சு பார்க்க முடியுமா? நம்ம அந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம் சார். விட்டுட்டோம். சரி போ கழுது, எல்லாம் பார்த்துட்டோமா இவனு என்ன அப்படின்றதுனால விட்டுட்டோம். இல்ல, அவன் அந்த பையன் கெட்ட வார்த்தை கூட பேசலீங்க. அந்த ஒப்பீனியன் சொல்றான், சொல்லல, அது இன்னும் 1000 தப்பு பண்ணிருக்கட்டும். அதுக்குன்னு அவ்வளவு பெரிய தகாத வார்த்தையை பேசுறது ஒரு ரஜினி ரசிகர்களோட இல்ல ஒரு கரெக்டான ஒரு விஷயமான்னு கேட்கிறேன். நான் மறுபடியும் சொல்றேன் சார், இது லீகலி லாஜிக்கலி என்ன கேட்டீங்கன்னா தப்பு சார். தப்பு தானே. எமோஷனலி இதை விடலாம் நீ ஒஸ்டா எங்கேயும் வாங்க மாட்டேன் சார். எமோஷனலி நீங்க எடுத்துக்கோங்க. ரஜினின்றது ஒரு எமோஷன். ரஜினி ஃபேனுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபேன் எமோஷன் எவனுக்காவது இருந்திருந்தா எப்படி சார்? எல்லாமே 50 வருஷம் அடிச்சிருப்பானே, எல்லாமே 50 வருஷம் சூப்பர் ஸ்டார் இருந்திருப்பானே.
விஷயமே இங்க ரஜினி ஃபேன்ட்ட இருக்கிற ஈக்குவேஷன் எவன்ட்டு இல்லைன்றதான விஷயங்க. அவன் விஜய் ரசிகன் கூட சொல்லலையே சார். எவனா இரு நீ, ஃபர்ஸ்ட் அடி வாங்குவ, அதுக்கப்புறம் தான் நீ யார் என்னன்னு தெரிய வரும். அதை தானே சொல்றோம் நாங்க. நீ என்ன பண்ணு பாயப்பா, நீ இவ்வளவு பெரிய, அதாவது ஒண்ணும் இல்லை சார், இந்த பிஸ்மி இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, பிஸ்மி வீட்டிலலாம் போயிருந்தாங்க தெரியுமா, ஒரு தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே, சாதிக் பாஷா, லக்ஷ்மணன் அப்படின்னு சொல்லி எல்லாம் நமக்கு தெரிஞ்ச கேங்களா எல்லாரும் போய் இருந்தாங்க சார். பிஸ்மி வீட்டில் யாராவது போயிருக்காங்களா? அவர் எல்லாத்தையும் கழுவி ஊத்துரு, யாராவது போயிருக்காங்களா? இப்படி தான், இதை தான் நான் சொல்ல வரேன். விஷயம் என்னன்னா, நீங்கள் அதாவது ஜட்ஜ்மெண்டல் ஒரு என்ன சொல்ல, ஹைகோர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அளவுக்கு இது நீங்கள் இது சரியா தவறா டிஸ்கஸ் பண்ணுங்க, வாதாடுங்க. இது ஒரு எமோஷன். இந்த எமோஷன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே மெச்சூரிட்டின்ற எந்த ஒரு வட்டத்துக்குள்ளே வைக்க முடியாது. இது வந்து கம்ப்ளீட்லி இட் இஸ் ஸ்டாண்டிங் அவுட் ஆஃப் the rest of others சார். அதனால தான் இது இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இங்கே போயிட்டு சாதாரணமாக நான் வாழாட்டிட்டு நான் பாட்டுக்கு மைக்கில் பேசிட்டு வந்துடுவோம்னா அது எப்படி பாபா நீ உள்ளே போயிருக்க கூடாதுன்றா. பாபாவோட ஒப்பீனியன் உங்களுக்கு தெரியும், அதோட ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும், லிங்காவோட ரிசல்ட் என்னன்னு நம்மளுக்கு தெரியும், அண்ணாத்த ரிசல்ட் என்னன்னு தெரியும். ரஜினி ரசிகர்களுக்கே அந்த படம் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக கொடுக்கல. அந்த பையன் என்ன சொல்கிறான்றதை கூட அவர் கேட்கல, முழுமையாக கூட கேட்கல. எடுத்ததுமே நீ என்ன அந்த ரசிகரோட ஃபேனா? இது அதுதான் சொல்கிறேனே, உங்களை நாங்கள் பார்த்து வளர்ந்துருக்கோம், நீங்கள் தான் எல்லாத்துக்கும் முன்னோடி அப்படின்ற பட்சத்தில் கூப்பிட்டு நீங்கள் அட்வைஸ் பண்ணி கூட அனுப்பியிருக்கலாம், இல்லை வேறு மாதிரி விதமாக கூட சொல்லியிருக்கலாம். அந்த ஃபுட்டேஜ் அவர் பார்க்கல, அவன் சொல்கிறத கேட்கல, எடுத்ததுமே அவ்வளோ பெரிய விஷயங்கள் பேசும் பொழுது இது ஒட்டுமொத்தமாக விட ரஜினிக்கு இதுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தான். நான் மறுபடியும் சொல்கிறேன் சார், நான் மறுபடியும் சொல்கிறேன்ல, இப்போ இது நீங்கள் தப்புன்னு சொன்னீங்கன்னா தப்பு தான் ரைட்டுங்களா? அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க, எந்த மாட்டுக்கு நான் எப்படி சார் இல்லைன்னு சொல்ல முடியும்? ஆனால் ஏன் விஜய் மேலே பழி போறீங்க? அந்த பையன் விஜய் ஃபேனே கிடையாது. யார் சொன்னா? அந்த பையன் சொல்லவே இல்லையா சார்? அவன் தான் இல்லைன்னு சொல்லியிருக்கணும்ல சார். அவர் பேசவே விடலை. அவன் தான் 2 வீடியோ நீங்க பாத்தீங்களா, ஒரு வீடியோ நீங்க பாத்தீங்க, இன்னொரு வீடியோ லியோ அளவுக்கு இல்லம்மா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அது லோகேஷ் இருக்காருல்ல அங்க. அப்ப என்ன எனக்கு ஒரே ஒரு லோகேஷ் நீங்க ஒண்ணும் இல்ல, விக்ரம் சொல்லலாம்ல சார். இங்க பிரச்சனையே அதுதான் சார். நீங்க ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க சார், விஜய் ஃபேன்ஸ் ஸ்மார்ட்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க சார். ஸ்மார்ட்டே கிடையாது சார். விஜய் போட்டோ வச்சு நீங்க இடையில கூட சொன்னீங்க, விஜய் போட்டோ வச்சுட்டு எல்லாத்தையும் பண்றாங்க வைக்கிறாங்க. சொந்த போட்டோ யாராலையும் போட முடியாது. போட்டுட்டுலாம் இப்போ நான் வந்து இங்க உட்காந்து எவ்வளவு நாளும் பேசிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். இந்த மாதிரிலாம் வேற எவனாலும் முடியுமானா முடியாது சார். விஷயம் என்னன்னா, அவங்க போட்டோவை விட்டு விஜய்ன்ற ஒரு போட்டோக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தெரியாதனமா அந்த மாதிரி வெளியில வந்து பேசினா என்ன நடக்கும் அப்படின்றத நாங்கள் எங்கள் பசங்க லைட்டாக காமிச்சிருக்காங்க ரைட்டுங்களா. விஷயம் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். அவனுக்கு ஸ்மார்ட்டுன்னு நினச்சிட்டு அப்போ அவன் விக்ரம் கூட கம்பேர் பண்ணிக்கலாம், மாநகரம் கூட கம்பேர் பண்ணி, கைதி கூட கம்பேர் பண்ணி இப்போ நீங்கள் கேளுங்க கைதி அளவுக்கு இல்லைன்னு போயிடுவேன் ரைட்டுங்களா. அவ்வளோ ஜெனினாக இருப்போம் நாங்களாம். விஷயம் என்னன்னா, அவன் லியோங்க வந்து தான் தெரிஞ்சு போச்சுல சார். சார் லியோ மாதிரி குப்பை ரைட்டிங் நீங்கள் சொல்லுங்கள் சார், லியோவும் கூலி ஒன்றா சார்? அப்புறம் அது கூட ஒருத்தன் கம்பேர் பண்ணுறான்னா அவனை ஆளுங்க ஒருத்தாங்க இல்லை சார், அவ்வளோதான். நேற்று அந்த இல்லை கோவம் நியாயம், அவர் கையை வைக்கல, அதோட தப்புச்சான்னு வச்சுக்கோங்க. கோவம் நியாயமானது, ஆனால் அது தேவையானதா அப்படின்ற ஒரு விஷயம் தேவையானது சார். நான் மறுபடியும் சொல்கிறேன் சார், நீங்கள் 50 வருஷமா 75 வயசில் சூப்பர் ஸ்டாராக மட்டுமே இருக்கிற ஒரு ரஜினி ஃபேன்ஸு, இந்த ஃபேன் பேஸு, இந்த எமோஷன் இருக்க போய் தான் இங்கே வந்திருக்கு, இல்லைனா வந்திருக்காது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னும் நீங்கள் வந்து அங்கே வந்து நான் நேற்றுலாம் அவன் தப்பிச்சுட்டான்னு நினச்சிக்கோங்க சார், அவ்வளோதான் சார். இதுக்கு மேலே என்னால் இதுக்கு மேலே ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது. சரி, பேக் டு கூலி. அந்த டிஐஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மனுஷனை நாங்கள் அப்படி பார்க்க தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தோம். தக் லைஃப்பில் நடந்திருக்கு, ஜிபியூவில் குட் பேட் அக்லியில் நடந்திருக்கு, இது போனால் நம்ம கோட்டில் நடந்திருக்கு. இத்தனை படங்களையும் நடந்தாலும் தூக்கி சாப்பிட்டாருங்க எல்லாத்தையும். இதுதானா இது ஒரு எப்படி எதில் பார்த்தாலும் சார். அதான் நான் பாஷா இஸ் ஈக்குவல் டு கூலி இல்லைனா கூலி பாஷாவோட ஒரு இன்ச்சு கூட சார். இனி பாஷா நான் சொல்ல மாட்டேன் சார், எங்கேயுமே கூலி தான் சார் சொல்லணும். பாஷாவில் எப்படி அந்த பாஷா அந்த தீமை போட்டு பின்னாடி போய் அந்த கதை அன்ஃபோல்ட் ஆகணும் சார். அங்கே நமக்கு என்ன ஆச்சோ 95 பார்த்தவனுக்கும் சரி, நம்மளை மாதிரி பிறந்த 2000 டிவியில் பார்த்தவனுக்கும் சரி, இப்போ இது என்ன அந்த 2012 போட்டாங்க 12 பாஷாவை மறுபடியும் ரீமாஸ்டர் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ பார்க்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் 4 தடவை பார்த்தோம் இதெல்லாம் தேட்டரில், அப்போ பார்க்கும்போதும் சரி, போன மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம், அப்போ பார்க்கும்போதும் சரி, எப்போ பார்த்தாலும் என்ன ஒரு ஃபீல் ஆச்சோ அந்த விண்டேஜ், அதை விட உண்மையில் சார் மனசாட்சி பேசுகிறோம் 10 மடங்கு ஃபீல் ஆச்சு சார் விண்டேஜ் போர்ஷன் ஸ்கூலில். எப்பா எதிர்பார்க்கவே இல்லை சார். அந்த வாய்ஸை போட்டு நான் யாருன்னு, இந்த தேவா யாருன்னு தெரிஞ்சோம். அதெல்லாம் என்ன மாடுலேஷன்ஸ், என்ன டைலாக், எவன் இப்போதைக்கு டைலாகை வச்சு நம்மளை அந்தளவுக்கு கட்டி போட்டான்னு சொல்லுங்கள். நான் அந்த தேவா யாருன்னு தெரிஞ்சும் நீ என்கிட்ட விளையாடிருக்கேன், அவ்வளோதானே, முடிஞ்சது. தேவா யாருன்னு தெரிஞ்சோம் அப்படின்னாலே அதுக்கு பின்னாடி என்னமோ இருக்குன்னு அர்த்தம். அதை வச்சே படம் எடுக்கலாமா இல்லையா சார்? ஜெனினா சொல்லணும் சார், இந்த தசவதாரத்தில் மொதல் 10 நிமிஷம், இந்த தசவதாரம் அந்த இதாக வராது, இந்த 7ஆம் முறையில் ஒரு 1/4 மணி நேரம்,
அதெல்லாம் வந்து எடுக்கலாம் படம், ஒரு 3 பாட்டு எடுங்க நான் பார்க்கணும் உட்காந்து அப்படின்னு. இல்லை இந்த மாதிரி ஏதாவது நெட்ஃப்ளிக்ஸில் எடுத்து விடுங்கண்ணா. அந்த மாதிரி கூலி 2 கூலியோட ப்ரீக்வல் எடுத்து விடலாம் சார். எடுத்து விட்டு அதை மட்டுமே பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம் சார். அப்பா என்னமா இருக்கு என் கூலிங்க முன்னாடி தாண்டா அப்படின்னு இழுத்துட்டு வருவார். அப்பா அப்படியே புல் அரிச்சிருச்சு சார். அதெல்லாம் அதாவது எப்படி சொல்கிறது, முடிஞ்சு போச்சு சார். அங்கேயே என்ன நீ 5000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கியிருந்தாலும் நீ அது ஒர்த்து. எல்சியூவில் வந்திருந்தா இன்னும் கொண்டாடி இருப்பீங்களா? சரி எங்களுக்கு அது தேவையில்லை சார். அது வச்சுக்கிட்டு சார். இப்போமே நேற்று கூட எவ்வளோ எழுதியிருந்தான், அதில் ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணி எழுதியிருந்தான் சார். அது எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க, அது ஏதோ எழுதிட்டோம் சார். நாங்கள் இப்போது விண்டேஜில் சார் எனக்கு பர்சனலி ஒரு பர்சனல் ஃபேவரட்டாக உபேந்திரா எனக்கு தோணுச்சு சார். அதாவது தலைவர் வந்து ஒரு துரோணாச்சாரியார்னு இன்னைக்கு வரைக்கும் தலைவருடைய குழந்தை மாதிரி, தலைவருடைய சிஷியன் மாதிரி, எங்களுக்கெல்லாம் கீழேன்ற மாதிரி பேசுகிறதுலாம் அவருடைய ரேஞ்சுக்கு அது 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 நேற்று படத்துலையும் தெரிஞ்சுச்சு சார். காலேஷா அப்படின்னு அவருடைய என்ட்ரி வெறித்தனமா, அவர்கிட்ட லுக்கு பார்த்தீங்களா சார், எவ்வளோ அழகாக ஒரு லுக் இருக்குது. தலைவரோட அழகாக இருந்தார் சார். எனக்கு தெரியும் தலைவர் கூட இருக்கும்போது தலைவரோட அழகெல்லாம் யாருமே இல்லை சார். நீங்கள் சிவராஜ்குமாரே அப்படி இல்லை சார். இவர் செம்ம ஸ்டைலாக செம்ம அழகா அப்போ தலைவர் கை வைக்கும்போது தொட்டு கும்பிட்டதெல்லாம் எப்பா பீக்கில். அதுக்கப்புறம் வந்து அந்த விண்டேஜ்லேயும் அவர் இருந்தது வச்சது அந்த அண்ணன் அவருன்ற கனெக்ஷனு. இந்த 18 பேர் தலைவருக்காக உயிரை கொடுக்குறன்றதா சார் பாஷா அந்த 5 பேர் சார். இது 18 பேர் 19 பேர் ஆகிட்டாங்க சார், அவ்வளோதான் சார். இல்லை எனக்கு தெரிஞ்ச அந்த தொட்டுக்குமர் சீன் கூட லோகேஷ்ட கேட்டு அவர் வச்சிருப்பாரு. அப்படித்தான் நினைக்கிறேன் சார். அது அப்படித்தான் இருந்தது கம்ப்ளீட்டாக. அவருக்குன்னு பில்ட் பண்ணி வச்சு, ஏன்னா அவருக்குன்னு வைக்கணும் அப்படின்னு பில்ட் பண்ணி வச்சு 19ஆவது ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கும்போது அது ஜெயிலர் மாதிரியே அந்த ஃபீலை கொடுத்ததும் தெரிஞ்சுட்டு வந்து நொறுக்கணும் வேற மாதிரி இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் முடிச்சிடலான்னு பிளாஸ்ட் பண்ணுறது வைக்கிறது அப்படி இப்படின்னு படத்தை பார்த்தே சார். நல்லா எனக்கு தெரியும் 50 தடவை பார்ப்பேன் சார். அதிகமாக பார்த்தது கோச்சரியான் சார். கடைசியாக ஒரு 30 தடவை பார்த்தேன். 50 தடவை பார்ப்பேன். எத்தனை டேக்கவே இருக்குது படத்தில். அப்பா சேதரி சார். கடைசியில் அந்த ஃபோட்டோ காட்டுறாங்களே சார், தலைவருக்கு மனைவி யாருன்னு ஃபோட்டோ காட்டுறாங்க, அதுவே போதுமே சார். ஆளுக்கப்புறம் வச்சு என்ஜாய் பண்ணலாம். எது உலகத்தில் இருக்க எல்லாவனுக்குமே அந்த ஜோடி தானே சார். லவ்வர்ஸுக்கு இன்ஸ்பிரேஷன்றது இவங்க தூக்கிட்டு சுற்றுவாங்க. இந்த 2K கிட்ஸ் தூக்கிட்டு உங்களுக்கு என்னடா தெரியாதா, எங்களுக்கே அது என்னன்னு தெரியாது, உங்களுக்கு என்னடா தெரியுன்ற அளவுக்கு அது அவ்வளோ ஃபேமஸ் இல்லை இப்போ வரைக்கும். ஸோ அன்னைக்கு கூட ஒருத்தர் சொல்லியிருந்தான், டேய் இந்த ஏஐயில் நிறைய பேர் இப்போ இடையில இந்த குந்தன் அம்பிகாவதி ராஞ்சனா இருக்குல்ல, ராஞ்சனாவுடைய கிளைமேக்ஸை மாற்றி அந்த டீம் வந்து அதை போட்டவும் தனுஷ் வந்து அப்படிலாம் போடக்கூடாது, வைக்கக்கூடாது, குந்தனுடைய கேரக்டரை கொண்டுட்டீங்க வச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாப்பில் இல்லையா. அந்த மாதிரி சொன்னாங்க. டே இந்த என்ன சொல்கிறது, சூர்யாவும் இவளும் சேர்ற மாதிரி போடுங்கடா எவனாது, அதை பார்த்துட்டு வாழ்க்கையில் அதை ஒரு நாளே பார்த்து செத்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி போட்டுருந்தான். ஸோ அது வந்து ஒரு ஒரு சரியான மெமரி சார். அந்த மெமரியை ரீக்ரியேட் பண்ண அந்த ஒரு ஷாட்டே போதுமே. ஓகே, அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் சார். படத்தில் என்ன சொல்கிறது, ஒரு டல் மொமெண்ட் கிடையாது, ஒரு இடத்துல லாஜிக் மிஸ் கிடையாது. ட்விஸ்ட்டு அதாவது அந்த அதாவது ஷௌபின் ரச்சிதா அந்த மொத்த சீக்வன்ஸுமே ட்விஸ்ட் பிளாஸ்ட்டு சார். ட்விஸ்ட்டில் இவ்வளோ மோசமாக இவ்வளோ அதாவது என்ன சொல்கிறது மைண்ட் ப்ளோயிங்கான ட்விஸ்ட்ன்றது கிடையவே கிடையாது. அப்படி ஒரு ட்விஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சுற்றி நடந்த விஷயங்கள், பின்னாடி உள்ள அந்த ரா ஸ்டோரி எல்லாமே படத்தை நீங்கள் எத்தனை 3 தடவை மினிமம் பார்க்கணும் சார். அந்த படத்தை என்ஜாய் பண்ணி முடிக்கணும்னா. அப்புறம் ஃபைனலாக லோகேஷை விட்டுருவீங்களா? ஏன்னா இந்த விமர்சனத்தில் அவருக்கு விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க, கமல் சார் ஃபேன்ஸ் இருக்காங்க, ரஜினி சார் ஃபேன்ஸ் இருக்கீங்க, எல்லாருமே இருக்கீங்க. இவ்வளோ கேமியோ தேவையா? குறிப்பாக அமீர் கான்லாம் வந்து இந்த எதுக்கு வர வச்சார், அவர் என்ன எப்படி யூஸ் பண்ணிட்டார் அப்படின்னு நிறையா விமர்சனம் வைக்கிறாங்க. நீங்கள் ரஜினி அவர்களுக்காக எப்போவுமே முன்னிப்பீங்க அப்படின்றது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். லோகேஷை அந்த இவ்வளோ நேற்றுலேருந்து கொஞ்சம் சில பல விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு, அதில் விட்டுருவீங்களா லோகேஷை? அப்படிலாம் விட மாட்டோம் சார். அது எப்படி சார் நாங்கள் மெமரி ஃபாக் சார். சாரி, பாபா எடுத்த டேரக்டர் யார், இன்றைக்கி வரைக்கும் அவரை விடலை நாங்கள். சரிங்களா, எங்களுடைய ஆஸ்தான டேரக்டர்கள் லிஸ்ட்டில் அவருக்கு இன்னும் ப்ரைம் பொசிஷன் உண்டு. ரைட்டுங்களா. கேஎஸ் ரவிக்குமார் லிங்கா எடுத்தவர் விட்டுட்டோமா, அவருக்கும் டாப் 5ல் இடம் இருக்குது. ரைட்டுங்களா. எந்த டேரக்டரையும் நாங்கள் விட்டதா சரித்திரமே கிடையாது. சரித்திரமே கிடையாது. எங்களுக்கு பெஸ்ட்டு டேரக்டர்னு தலைவரை நீ எடுத்துட்டனாலே, தலைவர் உன்னை சூஸ் பண்ணிட்டாருனாலே உன்ட்ட ஏதோ இருக்குது, அவ்வளோதான். அவர் சும்மா அவர் டெபியூ டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்குறதுனால சொல்லுவாங்க. நான் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? ஏன்னா இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு வந்து இன்றைக்கி நான் ரிஸ்க் எடுத்து நான் அப்படியே உன்னைய வளர்த்துட்டு எனக்கு என்ன போகுன்றதுலாம் இருக்கு இல்லையா. நான் சின்ன பையனாக இருந்தால் நான் உன்னை ஹெல்ப் பண்ணுவேன், நீ என்ன ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம நின்று தோல் போட்டு போயிட்டுருக்கலாம். இன்றைக்கி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு முடிச்ச எல்லாத்துக்கும் வந்துட்டு நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்றதுனால எந்தெந்த டேரக்டர் அவர் சூஸ் பண்ணிட்டாரோ அவங்க பூரா எங்களுக்கு தங்கம் வைரம் மாதிரி சார். லோகேஷ் கனகராஜ் வைரம், தங்கம் கூட கிடையாது, வைரம். ரைட்டுங்களா. இன்னைக்கு ஜெயிலர் எடுத்த நெல்சனை நாங்கள் வைரமாக்கிட்டோமோ அன்னைக்கே வந்து லோகேஷ் கனகராஜ் எங்களுக்கு வைரம். அவரெல்லாம் விட்டுலாம் கொடுக்க மாட்டோம். ரைட்டுங்களா. ஸோ விஷயம் என்னென்னா சார், லோகேஷ் கனகராஜ் வந்து
இப்படி தலைவரை வச்சு இவ்வளோ அழகாக, இவ்வளோ ஸ்மார்ட்டாக, இவ்வளவு என்ன சொல்கிறது, அது லார்ஜர் தன் லைஃப்னு சொல்லுவாங்க சார், லார்ஜர் தன் த கேலக்ஸின்னு சொல்லலாம் சார். கேலக்ஸியில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் மேலே தலைவரை காமிக்க முடியும் அப்படின்னா அது இவரால் தான் காமிக்க முடியும்னு நேற்று தான் சார் எங்களுக்கு புரிய வச்சார். இப்படி ஒரு மனுஷனை அட்டகாசமாக அமர்க்கலமாக காமிச்ச இந்த 2Kக்கு அப்புறம் கிடையாது சார். என்ன சொல்கிறது, சங்கர் சாரை குறைச்சி பேசலை சார். சங்கர் சார் தான் எங்களுக்கு வந்து வேறு மாதிரி தலைவரை காமிச்சதேன்னு வைங்களேன். இது அதெல்லாம் முந்திருச்சு சார், முந்திருச்சு. ஒவ்வொரு தடவை எல்லாரையும் தலைவரை வச்சு கொண்டாட தான் செஞ்சாங்க இல்லைங்களே. நாங்கள் அவங்களெல்லாம் வந்து டிகிரேட் பண்ணிட்டு பண்ணி இவரை தூக்கி பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால, அதாவது டைம் லைனில் இன்றைக்கி இவர் தான் சார் மேலே. நாளைக்கு யாரோ ஒருத்தர் வரலாம், இன்னொரு படம் பண்ணலாம், அது வேறு மாதிரி இருக்கலாம், ஃப்ளாப்பும் ஆகலாம். விஷயம் என்னென்னா இன்றைக்கி நேற்று நாங்கள் தலைவரை போய் பார்த்த மாதிரி பார்த்ததில்ல சார். அது வந்து லோகேஷ் கனகராஜ் காலத்துக்கும் அது ஒரு பேர் சொல்லும். இந்த கூலி வந்து அவருடைய ப்ரில்லியண்டான ரைட்டிங்க்கும் அவர் வச்ச லாஜிக்ஸ்க்கும் அவர் எடுத்துக்கிட்ட, அதாவது மோசமான ஸ்டோரியை தலைவரை கன்வின்ஸ் பண்ண, மோசமான ஸ்டோரினா இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த ஸ்டோரியோட டெப்த்தை சொல்கிறோம், அதை தலைவரை கன்வின்ஸ் எப்படிடா தலைவர் இதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னா பாதி படம் உட்காந்துருக்கோம் சார். பாதி படத்தை உட்கார வச்சு அமீர்கானை வர வச்சு, நீங்கள் ஒன்றும் இல்லை அமீர்கானை வர வச்சுட்டாரு அப்படின்றீங்களா, இதில் ஒரு சின்ன விஷயத்தை யோசிப்போமே. இன்னைக்கு சூர்யா தான் விக்ரமுக்கு இப்போ வரைக்கும் அடையாளமாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ரஜினி ஃபேன்ஸ் 20% தான் சோஷியல் மீடியாவில் இருக்காங்க, கமல் ஃபேன்ஸ் 20% சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. ஏன்னா மற்றவங்க அப்புறம் நீங்கள் அவுட் அப்படிங்கும் பொழுது நாங்கள் ப்ரெசன்ஸ் இன்னைக்கு கம்மியாக இருக்குன்றதுனால இன்றைக்கி சூர்யா ஃபேன்ஸ் எழுதுறது என்ன, விக்ரமை கொண்டு வந்தது ரோலக்ஸ் தான்றாங்க. எப்படா ரோலக்ஸ் ஸ்டாண்டலோன் வருன்றாங்க. ரோலக்ஸ் ஸ்டாண்டலோனுக்கு அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க. இதே மாதிரி அமீர்கானை வந்து ரோலக்ஸ் பேரை வாங்கிட்டு போகிறதுக்கு இது கமல் படம் கிடையாது சார், ரஜினி படம். அப்போ அமீர்கான் வந்தாருன்னா அவரை டம்மி பண்ணி தான் அனுப்ப முடியும், வேறு வழி கிடையாது. நீங்கள் ஒரு பேர் என்ன உபேந்திரா வந்தாருன்னா உபேந்திரா அண்ணன் தான் இருப்பார், அவ்வளோதான். இப்போ மோகன்லால் வர்றார் சார் ஜெயிலரில், மோகன்லால் வந்துட்டு ஐயா சார் அண்ணன் அப்படின்றார், சாருன்றார். இவர் என்ன சிவராஜ்குமார் இனிமேல் இவர் தான் உங்களுக்கு தனின்றார். இவ்வளோதான் தலைவர் படத்தில் நீங்கள் இதுதான் பண்ண முடியும். நீங்கள் தலைவர் ஓவர்டேக் பண்ணிட்டு ரோலக்ஸ் மாதிரி பேர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அமீர்கானாவே இருந்தாலும் முடியாதுல்ல, விட முடியாதுல்ல. எங்களுக்கே பிடிக்காது, யாருக்குமே அது அந்த அந்த ஆங்கிலே வைக்க முடியாது சார். படத்தை வந்தார் நேற்று அமீர்கான் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நீ உன் ஃப்ரெண்டுக்கு நீ ரிவெஞ்ச் எடுத்துட்ட, என் ஃப்ரெண்டுக்கு நான் ரிவெஞ்ச் எடுக்கணுமே, மரியாதை என் கூட வந்து சேரு அப்படின்றார். ரைட்டுங்களா, சரியா அப்படின்னு தலைவர் கை கட்டிட்டு போயிடலாம். ரைட்டுங்களா, எப்படி கமல் அவர் பாட்டு பார்த்து இவன் சொல்கிற கதையெல்லாம் கேட்டு திரும்பி அவர் பாட்டு நடந்து போவார் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி நடந்து போயிடலாம். இது ரஜினி படம் வச்சு அப்படி நடந்து போனால் அப்புறம் எதுனா ரஜினி, அப்புறம் என்ன ரஜினி ஃபேன்ஸு இது பண்ணணும்னா நீ வந்தவன், நீ எவ்வளோ பெரிய 3 ஹெலிகாப்டர்னாலும் வா, ரஜினி தான் பெரிய ஆள் அப்படின்னு தானே அனுப்பிடுவோனே, அவ்வளோதான் அனுப்பிட்டாங்க. இதுதான் இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஐயோ அமீர்கானை டம்மி பண்ணிட்டாருன்னா ரஜினி படத்தில் எவ்வளோனாலும் டம்மி தான்டா, இதான்டா இவ்வளோதான்டா லாஜிக், இது புரிஞ்சுட்டு போகடா, அவ்வளோதான்டா. என்ன நம்பர் வரைக்கும் நிற்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஒரு 1000 கோடி குறையாது சார், ஒன்றும் சத்தியமாக குறையாது. உலகத்திலே 1000, உலகத்தில் இல்லை இந்தியாவிலே 1000 கோடி ஏ சர்டிஃபிகேட் படம் இதுதான் சார், எழுதி வச்சுக்கோங்க. இந்த சன் பிக்சர்ஸ் விறுவிறுன்னு வேலையை பார்க்கணும். இந்த ஜவானுக்கு அவங்க வேலையை பார்த்தாங்க தெரியுமா, என்ன நடக்குதோ நடக்கல, டெய்லி ஒரு 50-100 எழுதிட்டே இருப்பாங்க தெரியுமா, பார்த்தீங்களா? அதே மாதிரி லலித் எழுதினாப்புல இல்லையா, என்ன நடந்தோ இல்லை டெய்லி ஒரு போஸ்ட் வந்துடும். இந்த புஷ்பா 2 எழுதுனாங்க, அழுத்தி கொண்டு போனாங்க சார், 1800 என்னமோ கொண்டு போய் வச்சிருக்காங்க போல. இப்படி சன் பிக்சர்ஸ் விறுவிறுன்னு காலையில் 10 மணி 5 மணி எவன் கேட்க போகிறான், நீ உங்கள் வீட்டில் வந்து கணக்கே கேட்க போகிறோம், சும்மா போஸ்ட் அடிச்சு அனுப்புறதானே சார். அனுப்பி ஒன்றும் இந்த நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சேர்த்து ஒரு 500 எழுது, அதுக்கப்புறம் டெய்லி 50 கணக்கு வச்சு ஒரு 20 நாள் அது போடு, ரைட்டுங்களா, போட்டு நீட்டாக முடிச்சு 1000 கோடி எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் சார். எல்லா படமும் இருக்குல்ல சார், நீங்கள் யோசிங்க சார். முதல்ல 150 கோடி வந்துருச்சு. நான் ஒரு சின்ன கணக்கு உங்களுக்கு சொல்கிறேன், கடற்கன்னு சொல்லிடுறேன். $8 மில்லியன், $4 மில்லியன் வந்து நார்த் அமெரிக்காவில் மட்டும், இது வரைக்கும் எந்த தமிழ் சினிமாவும் பண்ணாது. $4 மில்லியன் நார்த் அமெரிக்கானா, நார்த் அமெரிக்கா அவருக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ட்டு. அது இல்லாமல் இன்னும் 3 இருக்குது அப்படின்னா மலேசியாவும் யுஏயும் சிங்கப்பூரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா UK ஆஸ்திரேலியா இருக்குது. இது இல்லாமல் ஸ்ரீலங்காவில் அள்ளி இறச்சிக்கிட்டு இருக்காங்க. 500 ரூபா தான் டிக்கெட்டை, மினிமம் டிக்கெட்டே சார், அள்ளி இறச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்கா இருக்குது. இது இல்லாமல் யூரோப்பில் ஒரு 10 கண்ட்ரிஸ் இருக்குது சார். யூரோப்பில் மினிமம் நான் யூரோப் அண்ட் ரஷ்யா சேர்த்து 10 கண்ட்ரிஸ் இருக்குது சைலண்ட்டாக. அது இல்லாமல் ஏஷியன் கண்ட்ரிஸ்லாம் இருக்குது. பிலிப்பீன்ஸில் படம் ஓடுது, பங்களாதேஷில் படம் ஓடுது, பாகிஸ்தானில் படம் இறக்கிறது பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வயலன்ஸ்னால இல்லை. இப்படி அங்கேருந்து $4 மில்லியன் இன்றைக்கி வரது ரொம்ப ஈஸி. ஸோ 4 + 4 $8 மில்லியன், 70 கோடி சார். 70 கோடி ஓவர்சீஸ் கலெக்ஷன். இங்கே 40 கோடி இதுவரை எந்த படமும் பண்ணல. இது ஈஸியாக பண்ணிடுவோம். நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கே தெரியும். 70 + 40 110, 15 கேரளாவும் கர்நாடகாவும் 15 ஒரு 30 கோடி, 110 ஒரு 30 140 கோடி சார். அதுக்கப்புறம் ஆந்திரா அவங்க படம் மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சார். அது ஒரு 20 கோடி வச்சுக்கோங்க, 160 கோடி. இது போக ஒரு 15 20 கோடி சார். இவ்வளோ தான் நாங்கள் மேலே இருந்து எதிர்பார்க்குறோம். நார்த் இந்தியாவில் ரொம்பலாம் எதிர்பார்க்கல. ரெஸ்ட் ஆஃப் ஆல் த ஸ்டேட்ஸ்லேருந்து ஒரிசாவில் செமையாக போயிட்டு இருக்கான் படம், பீகாரில் செமையாக போயிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே தான் அந்த கூலின்ற மென்டாலிட்டி உள்ளவங்க பூரா இன்றைக்கி ஹார்பரில் இருக்காங்க சார். இன்றைக்கி ஹார்பரில் இருக்காங்க, நம்மளாலே ஒன்றும் இருக்கா இல்லைங்களே, இன்ஜினியராகவும் சூப்பர்வைசராகவும் மேஸ்திரியாகவும் இப்படி இருக்காங்க. ப்ராப்பராக இவர் சொல்கிற அந்த கேட்டகரி இருக்காங்களா, பீகார் ஒரிசா
ஜார்க்கண்ட் இப்படி தான் சார். அங்கெல்லாம் படம் பிச்சுக்கிட்டு போகும் சார். இந்த படம் டப்பிங் ரைட்ஸ் தான் எவன் வாங்குறானோ அவன் வாழ்நாள் முழுக்க அதை வச்சு மட்டும் வாழலாம். அப்படிப்பட்ட படம் ஒர்த்து, அவ்வளோ வேல்யூ. அப்படிப்பட்ட படம் இருக்கும்போது அங்கெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகி 20 கோடி கொடுத்தாங்கன்னா 180 கோடி சாலிட். 180 கோடி 217 கோடியா 294 கோடி படம் எனக்கு இவ்வளோ புஷ் பண்ண புஷ்பா 1800 கோடி போகும்போது 120 கோடி பண்ண 2.0 890 கோடி போகும்போது 180 கோடி பண்ண போகிற கூலி கன்சிடரிங் டுடேஸ் டிக்கெட் ப்ரைஸ் ஏன் சார் போகுது? இவ்வளோதான் சார். ஈஸியாக படம் கம்ப்ளீட் பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் சார். இன்னைக்கு ஃபேமிலி போகும்போது ஃபேமிலியில் குழந்தைகளை கூட்டு போகணுன்றதுனால குழந்தைகளை பூரா கொண்டு போய் ஸ்கூலில் விட போகிறாங்க திங்கக்கிழமை. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை இருக்கிற எல்லா லேடிஸுக்கு வேலை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு தேட்டரில் போய் உட்கார்றதா, ஒரு சில விட்டால தனியாக போய் உட்கார்றதா, இல்லை இந்த லேடிஸ் ஷோன்னு இந்த சின்ன சின்ன கிட்டீஸ் இருக்காங்களே அந்த கிட்டீஸ் பூரா போய் உட்கார்றது அங்கே வேலை. கிட்டி கிளப்ஸ்லாம் அவங்க போய் உட்கார்றது தான் வேலை சார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அடுத்த 8 வீக்ஸ் கம்ப்ளீட்டாக ரன் ஆக போகுது. படம் 50 நாளில் 1000 கோடி போஸ்டர் ஒட்டிட்டு அப்படியே ஜெயலலிதா ஸ்டார்ட் பண்ணணும்னு எங்களை முடிஞ்சு போச்சு சார். அவ்வளோதான். we are made for our life sir, we are done for our life. அவ்வளவுதான். சரி, அது நடக்க எங்களோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ப்ரோ. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டு இன்னும் நிச்சயமா சந்திப்பு எடுக்கிறாங்க. நன்றி வணக்கம்.